விபத்தில் சிக்கிய இளைஞர் மூளைச்சாவு. கோவை அரசு மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானம், 4 பேருக்கு மறுவாழ்வு. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் ஒருவர் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் மனிதநேய முடிவெடுத்து உடல் உறுப்புகளை தானமாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தானமாக வழங்கப்பட்ட உறுப்புகள் மூலம் 4 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவில் பாளையத்தைச் சேர்ந்த குமார் என்பவரின் மகன் கார்த்திக் குமார். இவர் கடந்த வியாழக்கிழமை மாலை இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக வாகனம் சறுக்கி விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த துயரமான சூழலிலும் கார்த்திக் குமாரின் குடும்பத்தினர் அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க முன்வந்தனர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி தலைமையில் மருத்துவர்கள் குழு தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி உடல் உறுப்புகளை பெற்றது. தானமாக பெறப்பட்ட இதயம் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சாலை மார்க்கமாக விரைவாக அனுப்பி வைக்கப்பட்டது. ஒரு சிறுநீரகமும் கண்களும் கோவை அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டன. மற்றொரு சிறுநீரகம் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. உடல் உறுப்பு தானம் செய்த கார்த்திக் குமாரின் உடலுக்கு மருத்துவமனை முதல்வர், இருப்பிட மருத்துவ அதிகாரி, செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது உடல் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.